ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ ஐஷு. வாரம் நம்ம இந்த ஷோல நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் நம்ம கூட 3 சூப்பரான செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. எஸ், என் கூட ஸ்மோக் வெப் சீரிஸ் டீம் இருக்காங்க. டைரக்டர் சோனா ஹைடன், ஆஸ்தா அபை அண்ட் முகேஷ் கண்ணா இருக்காங்க. 3 பேத்தையும் வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வணக்கம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார் ஜெயா டிவி. வணக்கம் to ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஸ்மோக். டீசர் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு போல்டா, அவ்வளோ ஒரு இதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ மேம், எஸ்பெஷலி உங்களுக்கு டெபியூ டைரக்ஷன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க 3 பேரும்? ஜாலியா இருக்கும். பார்த்தாலே தெரியுது மேம். ஜாலியா இருக்கும். we are having fun. அவ்வளவுதான் சொல்வேன். மேம், நீங்க வந்ததுல இருந்தே ரொம்ப சைலண்டா இருக்கீங்களே ஆஸ்தா. ஸோ சொல்லுங்க, ஸ்மோக் பத்தி இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? She doesn't know Tamil fully. We had fun shooting, and now you have to give us blessings and all the love. இப்போ ஒரு டாஸ்க் என்னன்னா, அவங்க பேசுறது நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. அப்படியா? ஆமா, இது ரொம்ப புதுசா இருக்கு. ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும்ல. அப்படி அவங்க வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்களாம் செட்ல, Okay. நிறைய என்ஜாய் பண்ணாங்களாம். அப்புறம் உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வேணுமா? இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர் அப்படியே இன்னொரு டைம் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிடலாம். அப்ப எனக்கு கேள்வி இல்ல, டிரான்ஸ்லேட்டரா தான் இங்க உட்கார வச்சிருக்கீங்க. நாங்க உங்களை ஒரு ஏர்லி 2000ல இருந்து பாத்துட்டு இருக்கோம். பட் எப்படி இன்னும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, ஐயோ. நேர்ல பார்க்க அப்படியே ஏய், யங்கா. அதிசயமா வெக்கப்படுவேன். இப்ப வெக்கப்பட வச்சிரு. நிஜமா தான் சொல்றேன் மேம், சீரியஸா நேர்ல பார்க்கும்போது thank அப்படியே you. இருக்கீங்களே. அதோட சீக்ரெட் என்ன ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி ஒரு விதத்துல என்ன தெரியுமா உண்மை, when I'm going through some stress இல்லைன்னா ஏதாவது ஒரு டென்ஷன்ஸ் எல்லாம் மூஞ்சி அப்படியே கிளவி மாதிரி மாறிடும். ரொம்ப ஒரு மாதிரி டவுன். இஃப் ஐ எம் ஹாப்பியில் யூஸ்வலாக இதுதான் ஃபேஸ். ஸோ ஐ திங்க் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிறைய அடி வாங்கினேன், ஆனால் இப்போ ஐ மீன் வெரி வெரி எப்படி சொல்றது, சந்தோஷமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன். சோ நம்ம ஹாப்பியா இருந்தாலே நம்ம ஃபேஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். டெஃபினட்டா ஓகே. சோ ஆக்டிங்ல இருந்து எப்படி டைரக்ஷன், சோ அந்த ஒரு ஜர்னி. டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன். யா, ஓகே. ஆக்டிங்ல இருந்து ஆக்டிங் ஃபர்ஸ்ட் நான் பேஷனோட இன்ட்ரெஸ்டோட வந்து சேரல. ஓகே, டியூ டு எக்கனாமிக்கல் ரீசன்ஸ்னால தான் நான் வந்து, ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால தான் வந்து சேர்ந்தேன். பட் என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது மேலே ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை கொடுத்தா தான் அந்த அந்த ஜாப் நம்மளுக்கு அது அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி ஸ்டார்டட் லவ்விங் த இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த லவ்விங் த இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி ஐ ஹேட்டட் த இண்டஸ்ட்ரி. அது வேற விஷயம். 2-3 வாட்டி குவிட் பண்ணி எல்லாம் பண்ணேன். பட் தென் சினிமா ஒரு மாயம் மாதிரி தாங்க. அது மாயான்றாங்களே, அது சீரியஸ்லி அது அப்படிதான். ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குவிட் பண்ணி நீங்கள் எங்கே போனாலும் உங்களை திருப்பி உள்ளே இழுத்துடும். ஸோ திருப்பி உள்ளே இழுத்துட்டு வந்துடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சோ தெரியாமலேயும் கிளாமர்ன்ற ஒரு ட்ராக் போயிடுச்சு. ட்ராக் போய் அதனால நிறைய காசு, பணம், ஃபேம் எல்லாமே வந்தது. பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. நான் என்ன பண்ணுறேன்றது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அம்மாவுக்கு பிடிக்கல, எனக்கும் ஒரு மாதிரி பிடிக்கல. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது தான் பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ப்ரொடக்ஷன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தேன். நான் நினச்சேன் அது பண்ணால் அப்புறம் எல்லாரும் இதை மறந்துடுவாங்கன்னா, நடக்கலை. அதுவும் பெருசாக ஓடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நடுவில் கொஞ்சம் அப்படியே ட்ராவலில் சீரியல்ஸில் இறங்கினேன். சீரியல்ஸில் இறங்கி அதில் மாறிடும்னு பார்த்தா அதுலேயும் மாறல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு பேஷனுன்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக எனக்கு டைரக்ஷன் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு 5 வருஷமாக தான் ஒரு ஐடியா. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன், நான் புக் எழுதுவேன்னு நினச்சேன். ஸோ அதனால் நிறைய எழுதுவேன். எழுதும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணிவிட்டு. ஆனால் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் டைரக்ஷனே பண்ணுறேன். நடுவில் ஐ வாண்டட் டு ஜாயின் டைரக்டர்ஸ் கூட சேர்ந்து ஏடியாக ஒர்க் பண்ணலான்னா, அது ப்ராக்டிக்கலாக வேணாமா, உன்னை சமாளிக்க முடியாதுன்னாங்க. ஸோ அதனால் ஐ ஸ்டார்டட் வாட்சிங். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா நோட் பண்ணி நிறைய படங்கள், ஜென்ரலாகவே நிறைய படங்கள் பார்ப்பேன். அதுக்கு மேலே பார்க்க தொடங்கிட்டேன். ஐ திங்க் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக, ஸ்டில் கண்டென்ட் ஓரியன்டாக பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். ஈவன் அது தின் லைனாக இருந்தால் கூட, இஃப் யூ உங்கள் கதையை நீங்கள் கரெக்டாக கன்வே பண்ணிங்கன்னா, அது தின் லைனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது அங்கே தான் புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி என்னென்னு யோசிப்பேன், பயங்கரமாக ஸ்கிரிப்ட் இருக்கணும், அப்போ தான்
நம்ம டைரக்டர் ஆக முடியும்னு. அதுக்கப்புறம் தான் அதை கற்றுக்கிட்டோன்னு ஐ ஒர்க் டுவர்ட்ஸ் தட் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் தட் ஒரு சைடில் அல்டிமேட்டாக ஐ வாண்ட் டு பிகம் ஃபிலிம் டைரக்டர், அது நோ டவுட். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கிறது மை ஓன் பயோபிக். இது இது ஒன் ட்ராக். ஓகே, இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ரீசன். இது பர்சனல் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் என் லைஃப்பில் நிறைய பட்டிருக்கேன். ஐ லீட் அ வெரி எப்படி சொல்கிறது லோன்லி மட்டும் கிடையாது, ஒரு மாதிரி செக்லூடட் லைஃப். என்னை பற்றி எல்லாரும் யோசிக்கிறது தான் என்னை பற்றி தெரியுமே தவிர பர்சனலாக நான் யாருன்னு யாருக்கும் பெருசாக தெரியாது. ஸோ ஐ தாட் அந்த ஸ்கிரிப்டும் சரி என்னுடைய பாஸ்ட்டும் சரி ப்ராக்டிக்கலாக எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னா பெஸ்ட் இஸ் டு கோ வித் மை பயோபிக். எஸ். அண்ட் நீங்க சொன்னீங்க யூ வாண்டட் டு பிகம் அ ஃபிலிம் டைரக்டர். அப்போ இந்த ஸ்மோக் பிளான் பண்ணும்போது நீங்க ஒரு படமா யோசிச்சிங்களா, இல்ல எடுத்தோடனே நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிமா ஃபர்ஸ்ட் போவோம்? இல்லை, ஆக்சுவலாக இது படமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டூ சம்திங், எப்படி சொல்கிறது, சம்திங் தட் எனக்கு நல்லா அத்துப்படியாக தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன, என் வாழ்க்கை எனக்கு அத்துப்படியாக தெரியும். ஸோ ஐ தாட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்மோக் இப்போ நான் ஒரு டைரக்டர் ஆனால் கூட டெஃபினெட்லி இப்போ இதை எடுத்து முடிச்சோன்னா ஐ பிகம் அ டைரக்டர். பட் ஃபிலிம் டைரக்ஷன் எடுக்கும்போது மேம் யூ ஆர் ஆல்ரெடி அ டைரக்டர் மேம். எடுத்துட்டீங்க. தட்ஸ் ட்ரூ. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல. தேங்க்யூ. ஓகே, ஆனால் ஸ்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐ ஸ்டில் நீட் டு டெல் மை ஸ்டோரி ஆல்சோ. ஏன்னா இட் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்புள். இட் வில் ஆல்சோ ஹெல்ப் மீ பை எப்படி சொல்கிறது, அந்த கிளாமர் டேக்ன்றது மட்டும் சோனா கிடையாது, நிறைய இருக்கு சோனாக்டன்றது. சோ அந்த பர்சனுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்றது, எக்ஸாக்ட்லி. அதனால தான் இவங்களோட கேரக்டர் பேருமே அதுல சோனா அப்படின்றதே அப்படியே ஆமா, டைரக்டா. இது டைரக்டா என் கதை. ஸோ நான் எதுக்கு இவங்களை மறைச்சு ஒரு இன்னொரு பேர் கொடுக்கணும், தேவையில்லை. என்னன்னா சர்டன் அதர் கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ல இல்லைன்னா இந்த ட்ராக்லேயே சில சில ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் உடைய கேரக்டர்ஸும் இல்லைன்னா சர்டன் பீப்புளோடைய கேரக்டர்ஸும் வரும். அந்த கேரக்டர்ஸ் மட்டும் நாங்கள் அந்த பேரோ இல்லைன்னா அவங்களுடைய ரிசெம்பிளன்ஸில் இருக்கிற ஆளுங்களை போடாமல் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேமில் விட்டுருக்கோம். அதுதான் விஷயம். ஓகே. அண்ட் வந்ததுல இருந்தே அவர்கிட்ட அவர் பேசணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ நீங்க சொல்லுங்க முகேஷ், எப்படி நீங்க இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க? ஸ்மோக் பத்தி, உங்களோட ஜர்னியை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு த டேரக்டர். ஏன்னா இவங்களால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். அண்ட் இன்னொருத்தவங்களுக்கு தேங்க் பண்ணணும், மிஸ்டர் செந்தில் சார். அவர் தான் அப்ரூவ் பண்ணாது ஆஸ் அ ஹீரோவாக வந்து என்னோட டெபியூ மூவி. அதுக்கு நான் அடம் பிடிச்சேன். அதுதான் மேம் நான் ஃபர்ஸ்ட் உங்களை தேங்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால ரெண்டு பேரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கிளாரிஃபிகேஷன். இங்க அடக்க உடக்கமா மேம் வாங்க, நம்பாதீங்க. we are family friends. ஓகே. and we are all close for many years. மேம் ஆனா இங்க இப்படி உடச்சு விட்டீங்கன்னா எப்படி நான் என்னால தாங்க முடியல. புரியுதா? ஸோ அதுதான். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு போத் ஆஃப் அஸ். தேங்க்யூ மேம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டேஜில் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வெல்கம். அண்ட் ஸ்மோக் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உண்மையிலே வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக தான் எனக்கு இருந்தது. ஏன்னா ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்கள் தான் நான் வந்து ஒரு கேரக்டரை தான் எடுத்து பண்ணேன். பட் இப்படி நடந்திருக்கா அப்படின்றது வந்து எனக்கே ஒரு ஆஸ் அ ஆக்டராக எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அவ்வளோதான். சூப்பர். கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் இந்த ஸ்மோக் வந்து டெஃபினெட்லி இட் வில் பே ஆஃப் அப்படின்றத பார்த்து நாங்க எல்லாம் சீரியஸா செலிப்ரேட் பண்ண போறோம். அண்ட் நிறைய பேசிட்டோம். இப்போ வந்து டீ பார்ட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டீ பார்ட்டியா? ஆமா. நாங்க இவ்வளவு நேரம் அது இதுல யோசிச்சது இதுக்குள்ள என்ன? வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம கேட்க போறோம். அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க பண்ண போறீங்க. ஸோ இங்க வந்துட்டு மின்ட் டீ, பிளாக் டீ, சென்ஷா, மசாலா, ஜிஞ்சர் அண்ட் மாச்சா டீ இருக்கு. ஏதாவது ஒரு டீ வந்துட்டு பிக் பண்ண போறோம். You அதுக்குள்ள select ஒரு one கொஸ்டின் tea இருக்க first. போது அதுக்கான ஆன்சர் 3 பேருமே பண்ண போறீங்க. ஓ அப்போ யார் எடுத்தாலுமே ஆப்பு 3 பேருக்கும். of course. ஓகே. அப்படி நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா இதை நீங்க குடிக்கணும். Okay. பெட்டர் நம்ம ஆன்சர் பண்ணிரலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டீ சூஸ் பண்றீங்க? Black tea. பிளாக் டீ. உங்களுக்கு ஓகேவா? பிளாக் டீ சூஸ் பண்ணி. எனக்கு என்ன ஓகே. நாங்க ரொம்ப நேரம் யோசிக்கிறோம். இது என்ன? Oh my god. ஆனியன் இருக்கு. நான் வந்து ஒரு ஆனியன் ரிலேட்டடான ஒரு क्वेश्चन கேட்க போறேன். என்னவா இருக்கும்னு ஏதாவது கெஸஸ் இருக்கும் மேபி. அதிகமாக அழுதது யாரு அப்படின்னா ச்சே. இந்த ஸ்மோக் வெப் சீரிஸ்ல உங்களை அதிகமா எமோஷனல் ஆக்குன ஒரு மொமெண்ட். Oh, the kitchen scene only. There's one kitchen scene, you see it. It's a very emotional, nice scene between a mother and a daughter. So அந்த சீன்
ஓகே. அத நாங்க பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மேம் நீங்க சொல்லுங்க. நான் எல்லா சீனுங்க. எல்லா சீனுமே. பட் நான் கேட்கிறேன் உங்களோட ரியல் லைஃப்ல உங்கள ரொம்ப எமோஷனல் ஆக்கி, உங்கள ரொம்ப அழுக வச்சு, அப்படி ஆக்குன ஒரு மொமெண்ட் உங்க ரியல் லைஃப்ல. உண்மையாவே அந்த கிச்சன் சீன் தான். அந்த கிச்சன் சீன். அதனால தான் எப்படி சொல்றது? அது வார்த்தைகள் சொல்ல முடியாது அது. ஓகே. அது பார்க்கும்போது புரியும். ஸோ உங்களோட அப்படியே ரியல் லைஃப் இங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸ்மோக்ல. அப்படியே. ஓகே. நாங்க அதுல பார்த்துக்கிறோம். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இது ஸ்டோரி படிக்கும்போதே எனக்கு ஒரு 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 இம்பேக்ட் இருந்தது. நான் அப்போவே இதை ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆன் செட்டில் வந்து இது நடக்க போது தெரிஞ்சது. பட் ஆனால் நான் ஸ்டோரி படிக்கும்போதே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. உங்களுக்கும் அந்த கிச்சன் சீன் தானா? இல்லை, எனக்கு ஓவரால் ப்ராஜெக்ட் எனக்கு அப்படி தான் Overall இருந்தது. ஆமாம் project. ஆமாம் ஆமாம். எனக்கு இன்னும் ஒரு சீன் இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க. There is a scene which we took in EVP. எனக்கு அந்த சீனும் பிடிக்கும். அது என்னன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கும். தட் மேட் யூ எமோஷனல். அது எப்படி தெரியுமா? There are 2 or 3 ways of showing your emotion. ஒண்ணு பயங்கரமா அழுறது. அதுதான் அந்த கிச்சன் சீன். இன்னொன்னு ஒரு என்ன பண்றது தெரியாம ஒரு கண்ணீரும் வராது. ஒரு மாதிரி பப்ளிக்ல இருக்கிறது ஃபீல் இருக்கும். பப்ளிக்ல இருக்கிறதுனால அத ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல பிரேக் டவுன் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு அந்த சீன் அப்படிதான். ஸோ மேம் யூஸ்வலா இந்த ஆனியன் இருக்கிறதுனால கிச்சன்ல போய் ஆனியன் கட் பண்ணா எல்லாத்துக்கும் அழுக வரும். பட் கிச்சன்லயே ஒரு எமோஷனலான ஒரு சீன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன லைட்டா லீக் பண்ண முடியுமா? இல்ல அது அவ்வளோ இம்பாக்ட் இல்ல கிரியேட் லீக் பண்ணிருக்கு. பண்ண முடியாது டெஃபினெட்லி. ஆனா கிச்சன்லயே ஒரு சீன் நான் போய் வைக்கல. என் லைஃப்ல கிச்சன்ல நடந்த சீனை இங்க நடந்திருக்கும். பட் எக்ஸாக்ட்டா நம்ம ஆனியனுக்கு அது ரிலேட் ஆயிருக்கு ஆமா. பாத்தீங்களா? அந்த சீனில் ஆனியனும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனியனும் இருக்கும். இன்னொரு சொல்லிட்டா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனியனை இப்படி பிரிக்க 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 பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது லேயரா இருக்கும். அது மட்டும் இல்லை 90% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த ஐஸ் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அது வந்துட்டு அதெல்லாம் விட்டுருங்க. அனியன் இருக்குல்ல அதே மாதிரி தான் நானும் சத்தியமாக தத்துவம் எல்லாம் சொல்ல அது பிரிக்க பிரிக்க நீங்கள் என்னை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைப்பீங்க. பிரிக்க You பிரிக்க can வந்துட்டே never இருக்கும். know me completely unless and until you are extremely close to me emotionally. ஸோ மேம் அடுத்த டீ நீங்க அடுத்த சொல்லுங்க. டீ மசாலா டீ. மசாலா போயிருவோம். மசாலாக்குள்ள பேட்டரி இருக்கு. ஓகே. ஸோ நம்மளோட ஸ்மோக் செட்லயே துரு 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 துருன்னு எனர்ஜெட்டிக்கா இருந்த பர்சன் யாரு? எனக்கு தெரிஞ்சு நான் தான். நீங்க தானா? அப்படிதானே? ஆமாம். இல்லை, அது உண்மைதான். ஆ. இவங்க ஆக்சுவலி என்னன்னா செருப்பு கூட எங்க விட்டாங்கன்ற ஞாபகமே இல்லாம ஓடிக்கிட்டே இருப்பாங்க அங்கங்க நைட் அங்கங்க. பேக்கப் பண்ற போது என் அசிஸ்டன்ட் பையன்ட்டு செருப்பு எந்த இடத்துல இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடி அப்படின்னு ஆமா. காலில் வரும்போது ஜென்ரலாக நான் ஷூட்டிங் போகிறேன்னு ஷூட்டிங் மேக்கப்னு இந்த மாதிரி வந்துடுவேன். கேஷுவலாகன்றது பேசிக்காக நம்ம கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரி லைக் விமன் பண்ணுற மாதிரி லிப்ஸ்டிக்கு ஐலைனர் சும்மா ஒரு காம்பேக்ட் கொடுப்பேன். வரும்போது அப்படியே செம்ம என்ட்ரியில் வருவேன். ஓகே கெத்தா நான் தான் ஓகேன்ற மாதிரி வருவேன். மத்தியானத்துக்குள்ள பிச்சைக்காரி மாதிரி சுத்திட்டு இருப்பேன். எங்கே தரையில உட்கார்றது அப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு. ஓகே. பட் இது ரொம்ப சேஃபான ஆன்சரா அவங்க சொன்னதை நாங்க எடுத்துக்கிறோம். பட் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் இதுல இருந்து இப்போ கண்டிப்பா நீங்க வந்து உங்க பர்சனல் லைஃப்ல ரொம்ப டவுனா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு பர்சனா நீங்க யாரை சொல்லுவீங்க? எனர்ஜி கொடுக்குற பர்சனெல்லாம் ஒரு 5 years பேக் வரைக்கும் எனர்ஜி கொடுக்குற பர்சனெல்லாம் இல்லை. இப்போ அவங்க Puppies. ஃபேமிலி இவங்க பப்பீஸ். அம்மா அது மாதிரி ஆக்சுவலா ஆ. எனக்கு 2 செம்ம பப்பீஸ் இருக்கு. சீரியஸா அதுங்கள்ட்ட தான் பேசுவேன், அதுங்கள்ட்ட தான் கொஞ்சுவேன். அவங்கள நாய்க்குட்டி மாதிரி நான் நடத்தினதே இல்லை. மனுஷங்க நான் சாப்பிடும்போது அதுங்களும் சாப்பிடுங்க. ஸோ ஆக்சுவலி இஸ் வெரி ரைட். நான் அழுதாலும் அதுங்க வந்து எப்படி தெரியுமா இப்படி சோஃபால பார்த்து நம்ம இப்படி படுக்கும்போது அழுதா இப்படி தானே தியாஸ் போவோம். வந்து இங்கே செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு இங்கே இல்லைன்னு எட்டி பார்த்து இப்படி வந்து சுரண்டி பார்த்து இங்கே இருந்துச்சுன்னா உடனே நக்க தொடங்கிடும். ஓ என்னென்னமோ பண்ணுவோம். ஐயோ அநியாயம் பண்ணுவோம். so sweet ல. இப்போ ஆக்சுவலா நான் எந்த அளவுக்கு அதுங்கள பழகிட்டேன்னா நானும் அதுங்களும் ரெப்ளிகா மாதிரி தானே. நான் என்ன மூட்ல இருக்கனோ அதுக்கு ஏத்த மாதிரி அது மாதிரி போயிட்டே அவங்க ரொம்ப ஸ்வீட். ஏய் ஓகே. ஸோ அடுத்த டீ நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. நீங்களே எனக்காக ஒன்று சூஸ் பண்ணுங்களேன். அது பரவாயில்ல. இல்ல பண்ணுங்களேன். மின்ட் போவோமா? போங்க. ஓகே. ஓகே. எல் எல் ஃபார் லவ். எல் ஃபார் லவ் தான் இருக்கு. ஆமா. லயன் இருக்கு. அப்படிதான் வச்சிருக்காங்க. பட் சொன்னது என்னமோ அவர்தான். பட் கொஸ்டின் உங்கள்ட்ட இருந்து போலாமா? ஓகே. ஸ்மோக்ல ஏதாவது ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருந்துச்சா? அது அவர் எப்படி பண்ணாரு? இட்ஸ் a very classy way of telling things. எமோஷன்ஸ் கொஞ்சம் ராவா இருக்கும்.
லவ்ன்றது யார் வாழ்க்கையில லவ் இல்ல? ஸோ அது எப்படி இல்லாம இருக்கும்? லவ்வும் இருக்கு. அவ்வளவுதான். அதான் மேம் அது அவர் எப்படி பண்ணுறாரு? அதுல தொடவே விடல. ஏன்னா எல்லாம் ஏன் பண்றாரு? முடிஞ்சிருச்சு. எனக்கு 2 அஃபேர்ஸ் இருந்தது. இன் ஆல் தீஸ் இயர்ஸ் 2 அஃபேர்ஸ், 2மே பேட் பிரேக்கப்ஸ். ஓகேங்களா? ஆனா my life is not all about sex. My life is about emotions and family and love. Loveனா நான் சொல்றது not only a man's love. My family's love, என் ஃப்ரெண்ட்ஸ் உடைய love. ஸோ லவ் இருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு கேள்வி அண்ட் நக்கலா கொஸ்டின்ஸ் வரும்போது நான் ரொம்ப கான்ஷியஸாக ஒன்று பண்ணேன். ஸோ ஐ டென்ட் வாண்ட் என்னுடைய சப்ஜெக்ட் டு பி ஜட்ஜ்ட் ஆன் இன்டிமேட் சீன், இல்லைன்னா பெட்ரூம் சீன், இல்லைன்னா க்ளோஸ் லவ் சீக்வன்ஸ். எனக்கு அது வேண்டானே. ஏன்னா என்னுடைய கண்டென்ட்லேருந்து வெளியே போயிடும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குது. ஸோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்றது அது கான்ஷியஸாக அழகாக அந்த லவ் சீன்ஸும் வேறு மாதிரி க்யூட்டாக அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் பியூட்டிஃபுல்லி செட். Thank தேங்க்யூ you. ஸோ மச். அண்ட் அடுத்தது இவங்கள்ட்ட இருந்து போயிடுவோமா? யூ ஹேவ் சென்ச்சா, ஜிஞ்சர் அண்ட் மாச்சா டீ. இதில் ஒரு பேர் கூட எனக்கு தெரியாது. Matcha. மாச்சா. ஓகே. டீ தெரியாது. ஆஹா, மாச்சால வந்துட்டு அடாடாடா துட்டு மணி மணி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்டா? ஓகே. ஸோ ஆஸ்தா, வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் salary? How much was your first salary? 10,000 rupees. பா, பரவாயில்லையே. 1000 வாங்கியிருக்காங்க. Not bad. பெரிய அமௌண்ட். So சரி, ஃபார் வாட் ஒர்க்? நீங்க ஆல்ரெடி I நடிச்ச used to do ramp shoots. So first ramp shoot I got and it was 10,000 rupees. ஸோ நீங்க மாடலா இருந்து ராம் ஷோஸ் பண்ணும்போது யூ காட் தட். மேம் நீங்க 350 rupees from a laundry கடை. Laundry. Okay. Yeah, I used to work in a laundry shop for இந்த லெட்ஜர் எழுதுறதுன்னு ஒன்று இருந்தது. இப்போல்லாம் And கம்ப்யூட்டர்ல. then she got 3 crores and more. தட்ஸ் சக்சஸ் இல்லையா? Success. So I started with 350. I should have also started with 300 only. when I was in school. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு 3 மணிக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு. 4லேருந்து 7:30 மணி வரைக்கும் கணக்கு எழுதுறேன். கணக்கு மாஸ்டர். ஆனால் நான் நினச்சேன் பெரிய கணக்கா, அது கேஷ் விஷயத்தில் மட்டும் நான் அடிமட்டமான ஒரு முட்டாள் பாருங்க. ஓகே. அது வந்து ஒர்க் பண்ணும்போது சினிமால வந்து அதிகமா வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி சொல்கிறேன். அதிகமாக எல்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் சேலரி 25,000. I was like, சினிமால அம்மா அதுவும் 2000 இயரில் 25,000 rupees வாழ்க்கையே செட்டில் தான் மச்சான் அப்படின்னு எந்த தான் நினைச்சேன். படம்? பூலமன் ஓ, வாசம். அதுக்கு அதனால அந்த அக்ரிமெண்ட் இது வரைக்கும் வச்சிருக்கேன் சேஃபா. ஓகே. நீங்க 300 ரூபாய். அவங்கள விட ஒரு As a 50 rupees junior கம்மி. ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஐ ஸ்டார்டட் மை கரியர். ஸோ அதனால அவ்வளோதான் கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் 300ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே மேம், நீங்க அடுத்த நீங்க ஜிஞ்சர் டீ அண்ட் சென்ச்சா இருக்கு. எதுவும் தெரியாது, அதனால ஜிஞ்சட்டி. ஜிஞ்சர் டீ போயிடுவோம். ஜிஞ்சர்ல அல்வா. அல்வா எனக்கு தாங்க கொடுக்குறாங்க. நான் வேணா லிஸ்ட் தரேன், அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த ஷோ முடிச்ச பிறகு என் லிஸ்ட் எனக்கு அல்வா கொடுத்த ஆளுங்க அப்படின்னு அல்வா ஒரு list. எவ்வளோ பேர் இருக்கு தெரியுமா? ஒரு 200 பேஜஸ் நோட் புக் வாங்கி வச்சிட சொல்லுங்க, நான் லிஸ்ட் கொடுத்துறேன். அப்ப நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. நீங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாது. என்னவே முடியாது. என்ன முடியாது, பட் மறக்க முடியாது அல்வா. உலகத்துக்கே தெரிஞ்ச அல்வா. So விட்டுருங்க. ஓகே. யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? I feel I've done it so many times. What you have given அல்வா? Given so many times. Yes, why not? No honest answer. நான் நிஜமா very honest. Somebody gave me halwa, so I should give it back. ஓ அப்படி கிவிங் இட் பேக். ஸோ மேம் உங்களுக்கு அதாவது பர்சனல் விட்டலாம், பட் ப்ரொஃபஷனலா யாராவது அல்வா? ஏங்க எனக்கு அல்வான்றது எப்படி தெரியுமா? என்னன்னா இப்போ நான் சொல்ற அந்த லிஸ்ட் இருக்குல்ல, எல்லாரும் அல்வா கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஹாலில் ஒரு அண்டா போட்டு கிண்டி கொடுத்துருப்பாங்க. அதான் கரெக்டாக இல்லையா? ஓகே. அதனால Also, everybody will do that. No, you No, cannot be ma'am, sweet. இவங்க ஹானஸ்டா ஆன்சர் பண்ண மாதிரி நீங்க யாருக்காவது அல்வா கொடுத்துருக்கீங்களா? இல்ல பேக்குங்க. நான் சத்தியமா பேக். என்னன்னா ஐ ட்ரை டு லை சம்டைம்ஸ். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் போய் சொல்வேன். சொல்லிட்டு மிஞ்சி மிஞ்சி போனா 1 hour. அந்த அல்வால கொஞ்சம் உப்பு போட்டுருவாங்க சக்கரைக்கு பதிலாக. ஐ ஒன்லி கேட்டால். Oh shit. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன், இப்போ உங்களை ஏதாவது ஒரு கதை விட்டேன்னு வைங்களேன், அப்படின்னு சமாளிச்சுவேன். எனக்கு கில்ட்டி கான்ஷியஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் கொஞ்சம் மெதுவாக சாரி நான் லைட்டாக ஒரு கதை சொன்னேன், ஏன்னா அது அப்படின்னு.
அவ்வளோதான். நீங்களே அதை அப்படியே போட்டு உடைச்சிருக்கீங்க. ஐம் டூ ஆனஸ்ட் டு டூ ஆல் தட். எனக்கு அல்வா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கூப்பிட்டு வச்சு செஞ்சே அனுப்பிச்சு. சார் கமிங் டு யூ. எனக்கு கொடுத்ததும் இல்லை, கொடுத்தது? வாங்கினதும் இல்லைங்க. நிஜமா ஆமாம், எனக்கு அல்வா பிடிக்காது. யாரு? மேம் நம்பலாமா மேம்? சத்தியமா நம்பாதீங்க. மேம் ஏன் ma'am இப்படி இங்க பாருங்க, அவன் என்ன எது வேணா சொன்னா- சொல்லிட்டான். சத்தியமா 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 நம்பாதீங்க. ஆனஸ்ட் ஆன்சர். இல்லனா இந்தாங்க இத குடிச்சிருங்க. இந்த மூணுமே குடிக்கிறீங்க. ஆமா. என்கிட்ட என்கிட்ட இருக்கிறத நான் சொல்ல நோ, முடியும். இது நடிப்பு, அதனால நீங்க மேம் குடிச்சிட்டு. நான் யாருக்கு மேம் அவ்வளோ ஏய் ஃபர்ஸ்ட் இந்த மேம சொல்றது உங்களோட நிறுத்த சொல்லுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களே சொல்லும்போது நாங்க அதை நம்பி தானே ஆகணும். நான் எல்லாம் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் உண்மையை சொல்றேன். ஆனா இது பொய். இல்லனா இந்த மூணுமே நீங்க எடுத்து குடிக்கணும். மூணுமே எப்படிங்க? அப்ப ஒரு நீங்க உண்மையை ஒரு டீக்கு சொல்லணும். ஒரு டேர் தானே பண்ண மேம் முடியும். உண்மையை சொல்லணும்ல. ஆமா. ஒண்ணு கொடுத்தது இப்போ இல்ல மேம், நான் அட்லீஸ்ட் என்ன மேம் வாங்குனது. அல்வா கொடுத்தா சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க. வேணா நான் சொல்லிடுவேன், நீ கேட்டு சரி கொஞ்சம் பார்த்து சொல்லி விடுங்க மேம். வா குடி. மேம் நீங்களே சொல்லிருங்க மேம், அவர் சொல்ல மாட்டீங்க. இல்ல வேணா குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு வேணாம் மேம். அது matter. விடக்கூடாது நம்ம. நீங்க சொல்லுங்க. அல்வாவா? டைமிங்ல அல்வா கொடுப்பான். ஓகே. ஃபர்ஸ்ட் 6. என்ன சிரிப்பு? ஓகே, டைமிங்ல அல்வா இது என்ன டீ அது? அது ஜிஞ்சர் டீ. சத்தியமா என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் மறுபடியும் அந்த டீ நான் ஸோ அல்வாவுடைய லிஸ்ட். அவன் என்ன ஒரே ஒரு விஷயம், அவனுடைய அல்வா ஹார்ம்ஃபுல் கிடையாது. ம். ஆனா பெருசா என்கிட்ட ஏதோ மறைச்சு சொல்ற மாதிரி ஒரு கதை விடுவான். பார்த்தோன்னே தெரியுது கதை விடுவான். அதெல்லாம் பொய் சொல்ல தெரியாதுங்க. சத்தியமா. ஆனா உண்மை அது. என்னன்னா சொல்லுவான் நிறைய. மேபி ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளான்னு. என் கூட அது நடக்காது. முக்காவாசி கண்டுபிடிச்சிடுவேன். கரெக்டா இல்லையா? முக்காவாசி. அதே மாதிரி ஐ கான்ட் லை டு ஹிம் ஆல்சோ. ம். விஷயம் தெரிஞ்சு பேசிக்கா பெருசா லைவ் பண்ண மாட்டேன். ஆனா இல்ல நீங்க பொய் சொல்ற எல்லா உலகத்துக்கே தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது ஈஸியா ஆமா, கண்டுபிடிச்சிடலாம். நான் போய் சொன்னா தெரிஞ்சிடும். பட் அல்வா கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கொடுத்துருவேன். அல்வா இவருக்கும் வந்திருக்கு. இவருக்கு அவர் பர்சனல் லைஃப்ல லவ் லைஃப்ல வந்திருக்கா தெரியாது. ஆனா இவர்கிட்ட அல்வா எல்லாம் கிண்ட முடியாது. அதெல்லாம் கஷ்டம். இட்ஸ் வெரி ஸ்மார்ட். டெபியூ டைரக்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் உங்களுக்குமே அது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன்றதுனால ஒரு சில இடத்துல உங்களுக்கு கோபம் வந்திருக்கும். என்னடா நம்ம இந்த ஒரு இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோம், நடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாயிச்சோ, இவங்க முன்னாடி திட்ட முடியாதே அப்படின்னு அந்த கோவத்தை வேற யார்கிட்டயாவது காமிச்சு. இல்ல ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தது எனக்கு தெரிஞ்சு. நான் ஏதாவது மறந்துட்டேன்னா சொல்லு. ஆனா ஒரே ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. நான் போய் தனியா எல்லாம் கத்தல, நேரா ஸ்பாட்ல இந்த அம்மா தான் வாங்கிச்சு என்கிட்ட. ரிமெம்பர் த சீன் வேர் யூ டுக் அண்ட் என்னன்னா there's a சீன் வேர் கட் பண்ணியிருக்கு. அப்போ நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு லைட்டாக மேக்கப் போட்டுட்டு வெளியே போயிட்டு ஏதோ வேற ஏதோ பேசிட்டு வரேன். ஷி வாண்டட் டு ஹெல்ப் மீ. ஹர் இன்டென்ஷன்ஸ் வாஸ் வெரி ஜென்யூன். என்னன்னா அந்த பிளட் சரியா வரலன்னு சொல்லிட்டு ஷீ ட்ரைட் அண்ட் பண்ணணும். நான் உள்ள அதே இந்த கட் செட் பண்ணிட்டாங்களா? இல்ல ஐயா ஐயா என்ன போங்க. ஓகே, so like how they were giving me love torture for the set, she gave me love torture for the blood. Okay, so they got once and she got. So I came ana I shouted. adukapra I felt bad. I started crying. No one knew how to handle, but then she was very understanding. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணாதீங்க, இது ஏன் வாழ்க்கை, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அது ஒரு இன்சிடென்ட் தானே பிரேக் டவுன் ஆனது ஷூட்டிங் ஸ்பாட்ல. லைக் கோவம் வந்து பிரேக் டவுன் ஆனது. ஸோ அது மாதிரி. ஃபைன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. அது சென்சாரிட்டி. நாங்க எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கேட்டுருவா. ஒண்ணுதான் இருக்கு. அது okay. எப்படி? எங்கேயுமே அந்த நல்லா மாதிரி இருக்கு. நடக்காது. கேட்க கூடாதா? இல்ல சென்சாட்டி. ஸோ அது Okay, போயிருவோம். okay. எரேசர் இருக்கு, ஓ ரப்பர். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும் எப்படி யார இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு இருந்து erase பண்ண. இப்போ உங்க லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் இது நடக்காமே இருந்திருக்கலாம். ஸோ அந்த மொமெண்ட்டை நான் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ. 10 நடிச்சது. அது ரப்பர் வச்சு erase பண்றது. ஓகே, Okay. ஸோ நீங்க சொல்லுங்க. இல்லை அதான் நான் சினிமாவுக்கு வரல அப்படின்னா ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலி ஐ ஒர்க் ஐடியில். இப்போது சினிமாவில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி இப்போது இந்த இடத்துல ஒரு நிற்கிறேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. வேற அவர் ரொம்ப சென்சர் பண்ணி அழகா சொல்லியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவன் பார்க்காத வேலை இல்லை. கரெக்டா இல்லையா? ஓவர் ஸ்ட்ரகிள். அப்பதான் யோசிச்சேன், பொண்ணுங்களுக்கு வேற மாதிரி ஸ்ட்ரகிள்னா பசங்களுக்கு வேற மாதிரி. எங்களை காப்பாத்திக்கிறது தான் ஸ்ட்ரகிள். அவங்களுக்கு எப்படி சொல்றது, நாய் அடி பேய் அடின்றது தான் வாழ்க்கையே போகும். கரெக்டா? ஐ எம் டாக்கிங் அபவுட் மென் ஜென்ரல். கரெக்ட் தானே? So, ஸோ நம்ம ஸ்மோக்ல வந்துட்டு ஏதாவது ஒரு சீன்ஸ் எடுத்து அதை ஒருவேளை டைம் டியூரேஷன் பத்துல நான் டெலிட் பண்ண சீன்ஸஸ் ஏதாவது எல்லாமே எல்லாமே இருக்கும். ஒன்று அதையும் மீறி ஏதாவது ட்ரிம் பண்ணணும்னு வச்சேன்னு வைங்களேன், பார்ட் 2ல சேர்க்குற அளவுக்கு தான். ஏன்னா ஆல் மை
இந்த சீசனாக வரும். நான் எடுக்கிற எந்த ஃபுட்டேஜும் வேஸ்ட்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது. அதையும் மீறி இதில் ஏதாவது ட்ரிம் பண்ணுறதுக்கு பண்ணோன்னா அதை தூக்கி அப்படியே இன்னொரு பார்ட்டில் வரும். மேபி 2ல வரும், இல்லைன்னா 3ல வரும். சூப்பர். ஸோ ஒன் திங் யூ வாண்ட் டு எரேஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னா? What I am as a person now and whatever I have learned in my life is because of the incidents which were happened in the past. So all those lessons, I'm very grateful. I wouldn't have been this person. So I don't feel I should erase anything because I have learned so much. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் Professional-ஆ. பண்ணிட்டு இருக்காங்க. ஹானஸ்டா தத்துவமலை. டப்புன்னு. சோ ஓகே, இந்த செக்மெண்ட் சூப்பரா முடிஞ்சது. அடுத்ததா ஒரு செக்மெண்ட் இருக்கு, எஸ்பிரஸோ அப்படின்னு ஒரு செக்மெண்ட். அதாவது நான் வந்து fill in the blanks மாதிரி ஒரு சில क्वेश्चंस கேட்பேன். ஐயோ, நான் அந்த ரொம்ப honest-ஆ dash நீங்க சொல்லிடுவேன். ஃபில் பண்ணணும். அந்த blank-அ வந்துட்டு நீங்க தான் ஃபில் பண்ணணும். சோ அதே மாதிரி ஒருத்தங்கிட்டே will start off with you. நான் ஒரு நல்ல நடிகன். வாவ் மேம். நானும் ஒரு பைத்தியக்காரி, ஓப்பனா பேசிடுவேன். நான் ஒரு ஐ ஆம் Human being. என்ன கேள்வி கேக்குறீங்க? சமங்க. என் வழி. என் வழி ஒரு நல்ல பாதை. ஓகே. என் வழியா? யாருமே யோசிக்காத வழி. அதான் வழி. இந்த வழியை சொல்றீங்களா? இந்த வழியும் அப்படிதான். Oh, it's always spirituality. She also loves ஆமா, that. சத்தியமா சன்னியாசி. Very spiritual. Actually, if she was not an actress, she would have become a sannyasi. காசியில பார்க்கலாம். ஆமா. Yes. ஓகே. ஐ லவ். ஐ லவ் சினிமா. The latest thing I learned, எனக்கு I'm 47, எனக்கு ஒரு 42 வருஷம் தெரியாத ஒரு விஷயம். I love myself. I need to love myself. So குட். வெரி நைஸ், வெரி நைஸ். ஐ லவ். I love you. you off You. நான் யூஸ் பண்ணிக்கலாமோ? இது எப்படி இன்னொரு half an hour தான். இந்த பதில நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இல்ல, வேணாம். not I love honest dash. answer. I love smoke. It can be okay. true, right? Okay, ma'am. Because Okay, yes. so she said to forgive Because you. that's my debut series in Kollywood, and That- I would Score obviously பண்ணிட்டே love இருக்காங்களே. that. Okay. That would make me a star over here. Done. ரைட். ஐ ஹேட். ஐ ஹேட் நெகட்டிவ் பீப்புள். Fakeness. ஃபேக்னஸ். ஓகே. என்னால தாங்கவே முடியாது. ஓகே. ஐ ஹேட் யூன்னு சொல்லிராதீங்க. Lies. I hate lies. வாய்ப்புகள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். Lies, She's lies. like, lies. you won't Don't say me. No, I hate lies. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 லைஃப் சேஞ்சிங் பாத்னா அது சொல்லணும் அப்படின்னா ஒன் லைன்ல ஒரு சொல்லணும். வார்த்தையில என் வாழ்க்கையில் சினிமா ஒரு வரம். சூப்பர். என் வாழ்க்கையில சினிமா நான். யூ. ஓகே. What? Cinema is love. லவ். நான் அடிக்கடி டேஷ் ஆஃபன். நான் அடிக்கடி நல்லா தூங்குவேன். நல்லா தூங்குவேன். ஓகே. அடிக்கடி காரி துப்புவேன். என்னன்னா நாட் த்ரூ அந்த மாதிரி நிறைய பேர் இன்சிடென்ட்ஸ் பர்சன். பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. சில பேர்ட்ட போய் ஓப்பனா பேச முடியும், இல்லைன்னா இப்படியே பார்ப்பேன். நீங்க அடிக்கடி புலம்புவீங்க அப்படின்னு சொல்லலாமா? நிறைய உங்களை பத்தி அவர் தான் சொல்றாரு, அவரை பத்தி ஏன்னா நாங்க எங்க வேற ஜர்னி என்ன போயிட்டு பண்றது? இருக்கு இப்போ, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஸ்மோக்ல. அது வரைக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்போம். ஸ்மோக் தொடங்கினதுலேருந்து ஒன்று நாங்க அவங்க வீட்டில், இல்லை அவங்க எங்க வீட்டில் ட்ராவலும் அப்படிதான் போகுது. ஓகே. ஸோ ஆக்சுவலி இது பெஸ்ட். தனியா பேசுவேன் நிறைய. யூ ஆஃபன் வாட் யூ டூ? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரேயா? Prayers. ஓகே. எனக்கு தெரிஞ்சு Visit ஹிந்தி temples. பாட்டு போட்டு தனியா இல்ல பிரேயர் ஜாஸ்தி. என் வாழ்க்கை டேஷ். நீங்க சொல்லிட்டு வந்துருங்க. இவங்கள யோசிச்சுக்கிறீங்களா? யோசிக்கிறேன். என் வாழ்க்கை நான் டிசைட் பண்ணது. Amazing. ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு நல்ல லைனா சொல்லி கொடுங்க. Oh, your life is a sweet struggle. அதான் ஸ்வீட் ஸ்ட்ரகிள். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் டேஷ். எல்லாமே எல்லாமே அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அப்படி எல்லாமே அப்படி தெரியலனாலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஓகே. ஆமா. மேம் நீங்க? பாசம். Skin care products and makeup.
எனக்கு ஒரு தெரிஞ்சதெல்லாம் சன்னியாசியா ஸ்கின் கேர் இருந்து ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். அப்படி வச்சுக்கலாம். ஓகே நல்லதா Okay, இருக்கு. நான் It's actually fun dialogue. Yeah, yeah. எனக்கு கோவம் வந்தா இப்பெல்லாம் சிரிக்கிறேன். ஓகே மேம் நீங்க கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். என்ன சொல்லணுமோ என்ன பண்ணுமோ பண்ணிடுவேன், அவ்வளவுதான். Let it அவ்வளவுதான். go. ஆமா, நான் எதுக்கு நானா உள்ள இருக்க வச்சுக்கணும்? மாட்டேன். இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. நான் நானாவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவேன். ஓகே அவ்வளவுதான். Blast. ஆமா. blast. I keep silence because if I shout a lot. It's சட்டிலா இருக்காங்க அப்படியே. unbearable. Unbearable. ஓ நான் ஜாலியா இருந்தா டேஷ். நான் ஜாலியா இருந்தா சுத்தி வச்சிருக்கவங்களும் ஜாலியா வச்சுப்பேன். மேம் நீங்க நான் சீரியஸா இஃப் ஐம் ஜாலி ஐம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கேளுங்க, என்னென்னமோ பண்ணுவேன், என்ன பண்றேன்னு கூட தெரியாது. இது மேல ஏறி குதிச்சுடுவேன், குதிச்சு அங்க என்ன டான்ஸ் ஆடுவேன். பைத்தியக்கார டான்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்கு பைத்தியக்கார டான்ஸ் ஆட கரெக்டா? ஓகே யூ சே இஃப் யூ வெரி ஹாப்பி அண்ட் இஃப் யூ வெரி ஜாலியா இருந்தா வாட் வில் யூ டூ? Comedy. காமெடி. Yes. காமெடி பண்ணுவாங்களா இவங்க? தெரியலையே. Yes, you don't know me as a அவங்க person. ஸ்பிரிச்சுவல் Very இருக்காங்கன்றது comedy. எனக்கு இப்பதான் அப்ப தெரியும். ஏதாவது ஒரு காமெடி பண்ணி Do one எப்படி comedy. இருப்பீங்க? God, I can't do it here because ஜாலியா இல்லன்னு ஆமா நினைக்கிறேன். இல்ல. So I'll share you one of my incidents. I just woke up and it was my birthday. This year, last year only, July. So it was my birthday. I was fully covered with my blanket and I was shouting and screaming, roaming here and there. It's my birthday. It's a very comedy video, and I did not wanted my flatmates to post it, but one of my flatmates she posted, and I was like, put it off. I don't want people to know how I am as a person. Why It's அது அந்த side of you காட்டுறது நல்லா தானே இருக்கும். So I feel it should be to both the sided. One is one professional life and one is my personal life. I don't ஏதாவது feel like jokes எல்லாம் you sharing. know some jokes and all Yes. சொல்றீங்களா எங்களுக்கு? In Hindi I can say. லாஸ்ட் கொஸ்டின் என் காதல் டேஷ். புனிதமானது. சாமி. அந்த ரியாக்ஷனுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு இல்ல சொல்லுங்க. இல்ல ஜஸ்ட் தாங்க முடியல. அந்த ஃபினிஷிங் லைன் கொஞ்சம் தாங்க முடியல போல இருக்கு. சொல்லுங்க மேம். சொல்லுங்க. ஏன் காதல். ஐயோ, இப்பதான் செம்ம ஒரு வார்த்தை பிடிச்சேன். மறந்துட்டீங்களா நான் சொன்னதுல? புட்டுக்குச்சு. சும்மா இப்ப சொல்றேன். புட்டுக்குச்சா? புட்டுக்குச்சா? ஓ உங்களோட காதல். இல்லனா என் காதல் வேலைக்கு ஆகாது. ஓகே. அவ்வளவுதான். your love? So my love is my husband. I'll get married. Yes, I'll get married this year. Really? Wow, congratulations for that. Thank you. ஷாக், ஒரு ஸ்வீட் ஷாக்கும் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின். நான் அடிக்கடி சொல்ற பொய். நான் அடிக்கடி சொல்ற பொய்யா? மேம் பேசாம இந்த ஃபில்லிங் பிளாங்க்ஸ்க்கு வந்து நீங்க ஆப்போசிட் வச்சிருக்கீங்களா? சாரி. அவங்கள பத்தி நான் சொல்றேன், இத பத்தி அவங்க சொல்லட்டும். முடிக்கவே இல்ல. ஆன்சர் பண்ணு. அது எனக்கு வருது. அடிக்கடி சொல்ற பொய். தூங்கிட்டு இருப்பேன், நல்லா ரெடி ஆயிட்டேன். தூங்கிரத்துல இருந்து எந்திரிப்பேன், ரெடி ஆயிட்டேன். அந்த ஒரு பொய் தான். மேம் நீங்க அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு சீரியஸா பெருசா வராது. என்ன சொல்வேன்? உண்மையா சொல்லு, நான் என்ன போய் சொல்லுவேன்? ஆக்சுவலா பெருசா எதுவும் ரொம்ப ரேர். அப்படி இருந்தா கூட நான் பொய் சொல்லுவேன்னு சொல்லிடுங்க, அதுவே ஒரு பொய் தானே. அந்த மாதிரி சொல்லுவேன். ஆக்சுவலா நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். ரொம்ப இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் ரிமெம்பர் சேயிங் எனி போய். மிஞ்சி போனா ஈவன் டைமிங்க்கு போய் சொல்ல மாட்டேன். மிஞ்சி போனா ஐ எம் ஃபைன் அண்ட் ஐ வில் நாட் பி ஃபைன். அதுதான் பெரிய பை. ஆக்சுவலா 90% ஆஃப் த டைம் ஆக்சுவலாக நான் ரொம்ப அழகாக சிரித்து ஜாலியாக இருக்கிற எல்லா டைமும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பாரம் இருக்கும். ஸோ அது நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, வென் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்க ஆள் நிறைய சோகம் வாழ்க்கையில் இருக்கும்னு. ஸோ அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன், யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு லைனில் முடிச்சிட்டேன். நான் வாழ்ந்த வாழ்க்கை இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு சினிமா பப்ளிக்கு காமிச்ச வாழ்க்கை போய். ஓகே, அதான் ஸ்மோக்ல எங்களுக்கு உண்மை தெரிய போகுது. ஆமா. Oh, the most famous one is that if I don't I really don't wish going out to party, so I'm busy. Oh. Yes, because I don't like clubs at all. I'm a homely person. So one thing, and my friends know about it, so they're always like, okay, she's just escaping the part. சூப்பர்.
அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு முடிஞ்சது சூப்பர் இப்போ முடிஞ்சதுன்றது நீ எஸ்கேப் ஆக போறதுனால சொல்றியா இல்ல 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 போனா உண்மையாவே போது, போங்க. முடிஞ்சு மேம். உங்களுக்கு ஏதாவது இப்போ என்ன எப்படி தெரியுமா பண்ண அப்பா முடிஞ்சது இல்ல இல்ல ஃபைனலி இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. நம்ம ஒன்னொன்னும் இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் பெரிய கஷ்டமா. task. பட் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுமா? இல்ல இல்ல No, இது no, I interesting-ஆ just, இருந்ததா? I just want to, எப்படி சொல்றது, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எத்தனையோ வருஷம் என்னுடைய ஃபிலிம் ஜேர்னியில் எப்போவுமே இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. எங்கள் ஆர்டிஸ்ட், எங்கள் ஹீரோ, எங்கள் ஹீரோயின் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆமா தேங்க்யூ Please. நானுமே Thank you. தேங்க்ஸ் டு watch ஜெயா டிவி Smoke ஃபார் is ஹேவிங் அஸ். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு. ஏய், ஒண்ணும் இல்ல என்ன? ma'am. அப்படிலாம் இல்ல. சிக்னேச்சர் செக்மெண்ட். ஒரு கப்பு கொடுப்பாங்க. அதுல ஜஸ்ட் நீங்க ஒரு சிக்னேச்சர் போட்டு நாளைக்கு நாங்க அது ஒரு பெரிய பொக்கிஷமா அதை வச்சுப்போம்ல. டன் nice. டன் டன். சோ அதனால ஓகே. ஸோ ஸ்மோக் பத்தி லாஸ்ட் அண்ட் ஃபைனலா மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஏன் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சீன் ஃப்ரம் ஸ்மோக் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஓன்லி அன் ஆக்ட்ரஸஸ் லைஃப். ஒரு ஜேர்னி ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அ ஜேர்னி ஆஃப் அ லோன்லி பர்சன்னு சொல்லலாம். தனிமை எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ வந்தாலும் வாழ்க்கையை வாழுங்க, வாழுங்க, நல்லாவே வாழுங்க. ஸோ அதனாலேயே பார்க்கலாம். ஏன்னா விட்டு கொடுத்துறாதீங்க, அவ்வளோதான் விஷயம். ஆல்ரைட். ஸோ ஸ்மோக் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா அமையணும். கண்டிப்பா நிறைய சக்சஸ் நாங்க உங்களை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜியா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ Thank ஸோ you, மச் ஃபார் thank you கமிங். so Thank much. you. Thanks a Thank lot. you so much. இன்னைக்கு சாய் வித் செலிபிரிட்டில ஸ்மோக் வெப் சீரிஸ் டீம் வந்திருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்க கிட்ட பேசணும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். Until this is Aishwarya saying tada bye bye.